இந்த சொனாலி கோழின்றது பாத்தீங்கன்னா இது ஒரு சிறுவடை மாதிரி தாங்க. இப்போ சோனாலில 3 டைப் இருக்குங்களா? ஆமாங்க. அது எந்த மாதிரி, அது எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்? ஓகேனா இப்போ இந்த சோனாலின்றது மொத்தம் எத்தனை கலர் வரும்னா? கோழிக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ இந்த சோனாலி அப்படின்னு எடுத்துக்கணும்னா இந்த கோழிக்கு என்ன தனித்துவம் இருக்குது? அதை பத்தி கொஞ்சம். ஒரு 10 ரூம் இருக்குன்னா கூட அதுல ஒரு 100 பீஸ் வச்சு வளர்த்துருக்கு. இது ஒன்னோட ஒண்ணு கொத்தின்னு இந்த முடி எடுக்கிற பிரச்சனை அது மாதிரி பிரச்சனைகள் இந்த சொனாலி கோழி வராது. எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகி நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட்னா, இப்போ இந்த பேட்ச்ல வந்து மொத்தம் எவ்வளவு கோழி குஞ்சு இறக்குனீங்கன்னா? அதுல பஞ்சாரம் வச்சு கூட இந்த கோழியை வளர்த்துக்கலாம். 5% நம்மளுக்கு ஒரு 500 கோழி வளர்க்கறனா ஒரு 10 கோழி 10 கோழி அவ்வளவுதான். நம்ம கிட்ட என்ன இயற்கையா நேச்சுரலா கிடைக்குதோ அதெல்லாம் கொடுத்து வளர்த்தோம்னா இதுல கொஞ்சம் தீவன செலவுகளை கொஞ்சம் குறைச்சு வளர்க்கும். இன்னைக்கு கவர்மெண்ட்ல நிறைய கோழி வளர்ப்புல நிறைய நம்மளுக்கு ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா லோன்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டல் மூலம் நீங்க ஜிஎஸ்டியோட தான் பில் கொடுக்கும். ஓகேண்ணா, இப்போ நீங்க இவ்வளவு கோழி வச்சிருக்கீங்கன்னா இது எந்த மாதிரி எல்லாம் விற்பனை பண்ணுவீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பண்ணை வீடியோ நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோனாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு உடை சார்ந்த மாதிரி ஒரு ரகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது இந்த சோனாலி கோழி அப்படிங்கிறதுனாலே இந்த சோனாலியில வந்து ஒரு 3 ரகம் இருக்குதுலாம். அது என்ன 3 ரகம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அது என்னென்ன ரேட் எல்லாம் விற்பனை பண்ணுவாங்க, சோனாலியில அதனுடைய டிஃபரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த கோழி வளர்க்கறது மூலமா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்றத சேர்த்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது மட்டும் இல்லாம பண்ணை மற்றும் தொழில் ரிலேட்டடா நீங்க ஏதாச்சும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுடைய நம்பர் வந்து இந்த ஸ்கிரீன்லயே வரும். அதை நீங்க தொடர்பு கொண்டு நம்ம பண்ணை வீடியோ யூடியூப் சேனல்ல உங்களுடைய பண்ணை பத்தி விளம்பரம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை புதுசா கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்க உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நான் உங்களை பத்தி நம்ம சேனல் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கீங்கன்னா. ஆனா என்னுடைய பேர் வந்து மாதேஷ்ங்க. தக்ஷணாமூர்த்தி பவுல்ட்ரி ஃபார்ம்ன்றது என்னுடைய ஃபார்மோட பேருங்க. என் ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னா தருமபுரி டு ஒகேனக்கல் போற வழியில ஜெயம் காலேஜ்ன்ற இடத்துல என்னுடைய ஃபார்ம் இருக்குங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனல் உங்களை பத்தி வீடியோ போட்டிருக்கோம்னா, இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா. நம்ம வந்து பெருவடை, வான்கோழி, கடக்நாத்து, சொனாலி இனங்கள் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்னு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்கா சொனாலி இனங்கள்லாம் என்ன, அதுல எதுல இருந்து வருது, அதனுடைய என்னென்ன ரகங்கள்லாம் அதுல இருக்கு, இதனுடைய டீடைலை பத்தி இப்ப பார்க்கணும். சரி, ஓகேண்ணா. இப்போ சோனாலி கோழி பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க. சரி. இந்த சொனாலி கோழின்றது பாத்தீங்கன்னா இது ஒரு சிறுவடை மாதிரி தாங்க. சிறுவடை எப்படி இருக்கு அதே மாதிரிதான், அதே மாதிரி உடல் தோற்றம் எல்லாமே அப்படித்தாங்க இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா முட்டைக்கோசரம் அதிகமா வளர்க்குறாங்க. நீங்க வந்து என்ன நிறைய பேருக்கு மக்கள் அதிகமா தேவைப்படுறதுனால இந்த சிறுவடை இனங்கள் தான் நிறைய உங்களுக்கு ஒரு 15-16 முட்டை வரை வைக்கும். அதனால மக்கள் அதிகமாக சிறுவடை மாதிரி இருக்கிறதுனால இந்த சொனாலியை அதிகமா வாங்கி வளர்க்குறாங்க. ஓகேண்ணா. இதை பத்தினா அதன கலரு அதன உடல் வாகத்தை பத்தி இது ஒரு சொனாலில வந்து ஒரு 3 டைப்பா இருக்கு. இப்போ சோனாலில 3 டைப் இருக்குங்களா? ஆமாங்க. அது எந்த மாதிரி, அது எப்படி நான் கண்டுபிடிக்க, அதை பத்தி கொஞ்சம். சொனாலில பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை பொறிப்பொறியா வருங்க, அது வந்து ஃபயோமின்னு சொல்லுவோம். அந்த ரகங்களை வெள்ளை நிறத்துல கழுத்து பகுதியில வெள்ளையா அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி உடல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொறிப்பொறியா கழுத்து ரெட்டா இருக்கும். அது வந்து டிபி பங்களாதேஷ் பிரீடுன்னு சொல்லுவோம். டிபி டைப். நம்ம பக்கா சிறுவடெல்லாம் பாத்தீங்கன்னா காதுல ஒயிட் வந்து நல்லா தூக்குவால் வந்து வால் நல்லா கீழே போக்குல வரும், காதுல ஒயிட் வரும். அது வந்து நம்ம மைசூர் நட்டி சொனாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைப். அது மேக்ஸிமம் ரெட்டிஸ் எல்லா கலரும் கலந்து வரும். ஓகே ஓகே. நம்ம சிறுவடையில இருந்து இந்த தரம் உயர்த்தப்பட்டது தான் இந்த சொனாலி. ஓகேண்ணா. இப்போ இந்த சோனாலின்றது மொத்தம் எத்தனை கலர் வருங்கண்ணா? இது ஒரு 5 கலர் வருங்க. 5 கலர் வரும். 5 கலர் வரும். ஓகே ஓகே. என்னென்ன கலர் வரும் சொல்ல முடியல? இது சிவப்பு, ஒயிட், அந்த ரெட்டு, ப்ரௌன் கலந்த மாதிரி, அப்புறம் ரெட்டு ப்ரௌனு கலந்த மாதிரி, அப்புறம் அந்த ஒரு பொன்னிறமா கலர் சாம்பல் நிறத்தில் அது மாதிரி வரும். ஒரு 5 கலரா வரும். 5-6 கலர் இருக்கு. சரி, ஓகே. நான் இப்ப சிறுவிடை கோழி, பெருவிடை கோழி அப்படின்னு எடுத்துக்கோம்னா ஒரு கோழிக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. இப்ப இந்த சோனாலி அப்படின்னு எடுத்துக்கோம்னா இந்த கோழிக்கு என்ன தனித்துவம் இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். இது இந்த சொனாலின்றதே நம்ம ஒரு ஒயின் செட்டோட மாதிரி தாங்க. அந்த அது 2 கிலோக்கு உள்ளதான் வருங்க. ஃபீமெல்லாம் பாத்தீங்கன்னா 1,200, 1,500 இதுக்குள்ளதாங்க வரும். இந்த ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த சொனாலி வந்து ஸ்பெசிபிக்கா அதிகமா வளர்க்கறது பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் குணம் இதுல இருக்காதுங்க. நீங்க சும்மா ஒரு 10 ரூம் இருக்குன்னா கூட அதுல ஒரு 100 பீஸ் வச்சு வளர்த்துட்டு போலாங்க. சண்டை போட்டுக்கிறது, இந்த கோழி என்னால வளர்க்க முடியல ஒன்னு இப்ப பெருவடை எல்லாம் எடுத்துக்கிட்டா அதை சண்டை போடும், அது ஒன்னோட ஒண்ணு கொத்திக்கும். அது என்ன ஃபைட்டிங் பிரீடு பண்ணி நம்ம எடுக்கிறதுங்க. அதெல்லாம் வெளிமேய்ச்சல் விட்டு தான் வளர்க்கணும். இது நம்ம வெளிமேய்ச்சல் விடணுன்றதுலாம் கிடையாது. சின்ன இடம் இருந்தா கூட அதுல நம்ம பராமரிச்சு நல்லபடியா வளர்த்தோம். வீட்டு மாடியில் வளர்க்குறவங்களுக்குலாம் இப்போ ஒரு 5 சென்ட் தான் லேண்ட் இருக்கு, எனக்கு வீடு சும்மா ஒரு பென்ஷன் மாதிரி போட்டிருக்கேன், மாடியில் ஒரு ரூம் இருக்கு, நான் ஒரு 100 கோழி 200 கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த சொனாலி கோழி பெஸ்ட். இது ஒன்னோட ஒன்று கொத்தின்னு இந்த முடி எடுக்கிற பிரச்சனை அது மாதிரி பிரச்சனைகள் இந்த சொனாலி கோழி வராது. இந்த சொனாலி கோழி பார்த்தீங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகி வருங்க. நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கிறதுனால எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகி நல்லா சுறுசுறுப்பா இருக்குங்க. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியா இருக்கும். இந்த பிரச்சனைகள், சளி வர்றது, இந்த கலைச்சல் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இதுல அதிகமா வரதில்லை. சரி, ஓகே. எனக்கு இன்னொரு டவுட்னா, இப்போ இந்த பேட்ச்ல வந்து மொத்தம் எவ்வளவு கோழி குஞ்சு இறக்குனீங்கன்னா? இதுல வந்து ஒரு 600 பீஸ் விட்டுச்சுங்க. 600. அதுல எத்தனை தாய் கோழியா மாத்தினீங்கன்னா வளர்ந்தது? இல்ல இன்னும் பிரிக்கல, இனிமேல் தான் இதை பிரிக்கணும். இதுல வந்து டேமேஜ்னு சின்னதுல இருந்து வளர்க்குற எப்படி டேமேஜ் இருக்கும், அது எத்தனை? கண்டிப்பா ஒரு அதிகமாலாம் இல்லைங்க, ஒரு 3 to
5% நம்மளுக்கு ஒரு 500 கோழி வளர்க்கறனா ஒரு 10 கோழி 10 கோழி அவ்வளவுதான் போகும். அந்த அளவு நல்லா தாங்குங்களா? அந்த அளவுக்கு நல்ல தரமா இருக்கும். இந்த சொன்னாலே பாத்தீங்கன்னா இந்த மைசூர் நாட்டுன்றதாங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். ஏன்னா நம்ம சிறுவடையில அதிகமா பண்ணி எடுக்கிறது அந்த டைப் தான். இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பண்ண ஆரம்பிக்கிறவங்க கூட நம்பி வாங்கலாங்க. இதுல அவ்வளவு சீக்கிரம் அந்த நோய் பிரச்சனை வருது, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு சண்டை போட்டுருக்குது, இது மாதிரி பிரச்சனை இதுல வரவே வராதுங்க. இல்லாதவங்க கூட இந்த கோழியை வந்து வாங்கி வளர்க்கறது ரொம்ப நல்லது. ஓகேண்ணா, இப்போ இந்த கோழி வாங்கி வளர்க்குறோம், இது இந்த தீவன செலவு அப்படின்னு எடுத்தோம் எவ்வளவு செலவாகும்? அதாவது நம்ம ஒரு ஷெட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம், ஒரு 10 ரூம்ல வச்சு வளர்க்குறோம் அப்படின்றப்ப நம்ம வெளி மேட்ச்ல விட முடியாதுன்ற சூழ்நிலையில நம்ம தான் தீவனம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப இதுங்களுக்கு எவ்வளவு தீவனம் செலவாகும்? அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு அது மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அந்த வளர்ற பருவத்தை பொறுத்தாங்க. இப்ப சின்னதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 to 40 கிராம் தான் தீனி. ஒரு நல்ல வளர்ந்த கோழி, தாய் கோழியா வளர்ந்த கோழி எவ்வளவு சாப்பிடும்? ஒரு நல்ல வளர்ந்த கோழி ஒரு தாய் கோழி ஒரு நாளைக்கு ஒரு 70 to 90 கிராம் வரை சாப்பிடுங்க. அது அந்த ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறுங்க. அதிகமா நம்ம கிட்ட இந்த காய்கறி வேஸ்ட் இல்ல இந்த நம்ம கிட்ட என்ன இயற்கையா நேச்சுரலா கிடைக்குதோ அதெல்லாம் கொடுத்து வைத்தோம்னா இதுல கொஞ்சம் தீவன செலவுகளை கொஞ்சம் குறைச்சு வளர்க்கலாம். சொன்னாலேன்னு சொன்னோம் இல்லையா, இது பாக்குறதுனா சிறுவோடு மாதிரி இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா மைசூர் நாட்டி டைப் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து காதுல ஒயிட் வரும். இதனோட ஐஎஸ்ஏ வெயிட் பாத்தீங்கன்னா 1,300 வரையும் பொட்டை கோழி வருங்க. சாவெல்லாம் 1,800 வருங்க. இது வந்து ஸ்பெசிபிக்கா இது மாதிரி கலர் அதிகமா வரும். அதே மாதிரி ரெட் அதிகமா வருங்க. சாவலுக்குலாம் இந்த காது பக்கம் ஒயிட் இருக்கு இல்லையா, இது அதிகமா வருங்க. இதுன்றது பாத்தீங்கன்னா ஃபயோமரிங்க. இது வந்து வெள்ளை அதிகமா வருங்க. இது பாத்தீங்கன்னா அதிகமா கேரளா பக்கம் நல்ல மூவ்மெண்ட் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சொன்னது, அந்த களத்துல புரியா ஒயிட் வந்து வருது. இது ஒரு ரகங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சாவல் அதிகமா வெள்ளை தாங்க கலந்து வரும். இதுதாங்க டீப்ன்றது. இது பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டா ஒரு பிளாக் கலந்துற மாதிரி ஷேடோ கலர்ல வருங்க. இந்த கோழி அதிகமா பாத்தீங்கன்னா 1,300 இது மாதிரி தான் வரும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஒவ்வொன்றும் அந்த எடுக்கிறோம் இல்லையா, அது தரத்தை பொறுத்து ஒவ்வொன்றும் மாறுங்க. இப்ப இங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைசூர் நாட்டி டைப்புங்க. இதுல வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது. சரி, ஓகேண்ணா. இப்ப இந்த கோழிங்களாம் நம்ம எந்த மாதிரி பராமரிக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்ப ஸ்பெசிபிக்கா நீங்க இங்க இருந்து வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா ஒரு 40 நாள் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க கம்பெனி ஃபீடு போட்டு தான் வளர்க்குறோம். அங்க போன உடனே கம்பு, மக்காச்சோளம், அரிசி இது மாதிரி கொடுப்பாங்க. ஆனா இங்க வந்து நாங்க கோழி தீவனம் தான் போட்டு வளர்க்குறோம். நீங்க போனாலும் ஒரு 15-20 நாளைக்கு தீவனம் ஒரு வேலை கொடுத்து அரிசி, கம்பு, மக்காச்சோளம் இது ஒரு வேலை மிக்ஸ் பண்ணி கொடுத்து படிப்படியா தான் அந்த உணவு முறையை மாற்றணும். போன உடனே நான் ரூம்லயே வளர்க்குறோம் அப்படின்றவங்க அடியில எதனா தரைக்கு எதனா ஒரு மஞ்சள் போட்டுக்கிட்டா போதும். இல்ல எனக்கு நல்லா மண் தர இருக்கு, ஓப்பன் சோர்ஸ்ல எனக்கு ஒரு 5 சென்ட் ஏதோ பென்சில் மாதிரி பண்ணிக்கிறோன்றது அப்படியே ஓப்பன்ல விட்டே வளர்க்கலாம். இல்ல சும்மா பரல் மாதிரி இந்த மூங்கில் கோல்ல பட்டி கட்ட முடியல அது மாதிரி ஒரு பரல் கட்டி வளர்க்குறவங்க வளர்க்கலாம். எனக்கு எந்த கொட்டகமே இல்லை, நான் ஒரு 50 பீஸ் வளர்க்கணுன்றவங்க நாளை பஞ்சாரம் வச்சு கூட இந்த கோழியை வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம கோழியை பராமரிக்கிறதுல இப்போ ஃபார்ம்ல வந்து கோழி இல்லை ஒரு இடத்துல தங்கும். அது நைட்ல போய் நீங்க அங்கே பார்க்கும்போது அந்த சவுண்டு அனலைஸ் பண்ணுங்க. அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் வரும். இந்த கரு கல்லுன்னு இந்த நெஞ்சு சரு வரும் பத்தியா, அது மாதிரி வருதுன்னா சளி வரப்போதுன்னு அப்ப நீங்க சளி ஆன்டிபயோட்டிக் இது மாதிரி எதனா கொடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த மோஷனை நல்லா பாருங்க, அந்த கழிவு போகுது இல்லையா, அந்த கழிவு வந்து வெள்ளை கலரா இது மாதிரி எதனா போகுது அப்படின்னா அதுக்கான மருந்தை கொடுத்தாவே நீங்க ரெடி ஆகிக்கும். எல்லாமே தண்ணியில தான் அந்த மருந்தை கலந்து வைக்கிறோம், பவுடர் மாதிரி. அதுக்கு தண்ணியில கலந்து வச்சாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இப்போ கோழி பண்ண வைக்கணும் அப்படின்ற இதுல யங்ஸ்டர்ஸ்ல வந்து இருக்காங்கன்னா இப்போ லோன் வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி லோன் வாங்குறதுக்கு எந்த மாதிரிலாம் ப்ராசஸ், அதை பத்தி என்ன சொல்லுவாங்க? ஆமா, இன்னைக்கு கவர்மெண்ட்ல நிறைய கோழி வளர்ப்புல நிறைய நம்மளுக்கு ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா லோன்லாம் நிறைய இருக்குங்க. இப்போ நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டல் மூலம் நீங்க அது மூலம் கூட லோன் வாங்கலாம். இல்ல தட்டோ இல்ல நேஷனல் லைவ் ஸ்டாக் இல்ல ஆர்கேவி ஸ்கீம்ல இல்லாட்டி கேவிகே இருக்கு இல்லையா, அது மாதிரி இதுல அந்த லோன் சம்பந்தப்பட்டதுக்கு உங்களுக்கு பேட்ஸ் வேணும்னாலும் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு தேவையான பில்லு வேணும்னாலும் நம்ம கொடுக்குறோங்க. இப்ப பில்லுல ஜிஎஸ்டியோட அந்த மாதிரி தருவீங்க? ஆமா, ஜிஎஸ்டி பண்ணி தான் கொடுப்போங்க. ஜிஎஸ்டியோட தான் பில் கொடுப்போம். நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம் ஜிஎஸ்டி, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனோட தான் உங்களுக்கு பில் வரும். ஓகே, அப்ப ஜிஎஸ்டியோட நீங்க பில் கோழி வாங்க தருவீங்க? கோழி வாங்க. இப்போ ஒரு 1000 கோழி குஞ்சு வாங்கினா அது ஜிஎஸ்டி பில்லோட தருவீங்க? ஜிஎஸ்டி பில்லோட தருவாங்க. ஓகேண்ணா, இப்ப நீங்க இவ்வளவு கோழி வச்சிருக்கீங்கன்னா இது எந்த மாதிரி எல்லாம் விற்பனை பண்ணுவீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த ரகங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஆகும், இல்லைன்னா ஒரு மாதம் ஆகும். ஒரு மாதத்துக்கு ப்ராப்பரா அதுக்கு தேவையான வேக்சினேஷன் எல்லாம் பண்ணி ஒரு 35 நாள் பவுல் பாக்ஸ் போட்டு ஒரு 40 நாள் கொடுக்குறோம். அப்படி இல்லை 60 நாள் கொடுக்குறோம். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு என்ன எத்தனை நாட்கள் வேணும்னு கேட்டீங்கன்னா அடால்ட் பெரிய கமர்ஷியல் வரையுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பெரிய கோழிகளும் கொடுக்குறீங்களா? பெரிய கோழியும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஒரு 3 மாசம் எனக்கு முட்டைகோசரம் தேவைப்படுது, எனக்கு ஒரு 100 பீஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு 3 மாசம் வரை வளர்த்து கொண்டு போய் கொடுப்போம். இல்ல 4 மாசம்னா அதுக்கான ரேட் சொல்லி கொடுப்போம். இப்ப இருக்கிற இந்த கோழிகளை விற்பனைக்கு இருக்குதுங்களா? ஆமா, இது எல்லாமே இப்ப விற்பனைக்கு தான். இதுல சேவல் மட்டும் விற்பனைக்கு கொடுத்துருவோம். ஃபீமேல் எல்லாம் நம்ம பிரீடிங் வச்சு. ஆமாங்க, சரி ஓகே. சேவல் மட்டும் விற்பனைக்கு கொடுப்போம். ஓகே, இப்ப புதுசா கோழி பண்ண வைக்கணும் அப்படின்றத ஒரு 40 நாள் கோழி குஞ்சு 30 நாள் கோழி குஞ்சு கேட்பாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி நீங்க வேக்சின் பண்ணி கோழி குஞ்சுல கொடுக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா இப்போ ஒரு 40 நாள் ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க ஒரு நாள்லயே பிரிச்சிருவோம். சேவல் தனியா பொட்டக்கோழி தனியா பிரிச்சு வளர்ப்போங்க. இல்ல ரெண்டும் மிக்ஸ் ஆனோட அது தனியா வளர்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு பேட்ச்
ரெகுலரா எங்களுக்கு வாரம் சிக்கு வெளியே வந்துட்டே இருக்கும். வாரம் மேக்ஸிமம் சனி நேரம்னா எங்களுக்கு சிக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க இப்போ ஒரு நாள் வேணுன்றவங்களுக்கு முன்னாடி புக் பண்ணாங்கன்னா நாங்க பண்ணி கொடுப்போங்க. இல்ல எனக்கு ஒரு ப்ராப்பரா என் இடம் எனக்கு ஒரு நாள் வளர்த்த அனுபவம் இல்லை அப்படின்றவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு 40 நாள் வரை ஹைட்ராப்ஸ் தான். ஒரு 7 நாளைக்கு F1, அப்புறம் அந்த ஐபிடி லெசோட்டா, இந்த சின்ன சின்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அம்மா வராததுக்கோசரம் பவுல் பாக்ஸ் போட்டு 40 நாளாக கொடுக்குறோம். எனக்கு ஒரு 2 மாசமா வேணும் R2B போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா R2B போட்டு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன வேணுமோ அந்த சைஸ்ல பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா, இப்போ இந்த கோழிகளை என்ன ரேட்டு கொடுக்குறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த ரகத்தை பொறுத்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா டேவோல் 45 ரூபா வரும். ஒவ்வொரு ரகம் டிபி எல்லாம் 80 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, FIM எல்லாம் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம மைசூர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டைப் 120 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. 2 மாதம் போது அப்படி 120, 140, 160. இப்போ நீங்க 80 ரூபாயில இருந்து 120 ரூபாய் சொல்றீங்க, இதெல்லாம் சோனாலி ரகத்தை தான்? ஆமா, சோனாலி ரகமே தான். 80 ரூபாயில 120 ரூபாய்க்கு வெரைட்டி இருக்கு. 120 ரூபாய் வரை வெரைட்டி இருக்கு. ஓகே ஓகேண்ணா. அந்த வெரைட்டியை பொறுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. நான் ஓகேண்ணா, இப்போ இந்த ரகங்க மட்டும் இல்லாம இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் நம்ம சோனாலி இனங்கள் மட்டும் இல்லாத இந்த பெருவடைகள் இனங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சிறுவடை இனங்கள்ல இது சோனாலி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாத கடக்நாத் கருங்கோழி இனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிளாக் மீட் அதிகமாக வெளியில அதிகமாக நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் போயிட்டு இருக்கு. வான்கோழிகளும் கொடுத்துட்டு இருக்கோம். வான்கோழி, கினிக்கோழி, கோழி இனங்கள்ல எல்லாமே கிடைக்குங்க. அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? எந்த ரகம் வேணாலும் நம்ம கிட்ட கிடைக்கும். எந்த ரகம் வேணாலும் கிடைக்கும். பிராய்லர் மட்டும் நம்ம பண்றது இல்லைங்க. நம்ம டெசி கண்ட்ரி சிக்கன், நாட்டுக்கோழி சம்பந்தப்பட்ட இனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். வான்கோழி, கின்னிக்கோழி, கடக்நாத் கருங்கோழி, பெருவடை, சிறுவடை, அப்புறம் கிராமப்பிரியா, வனராஜா, கிரிராஜா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதெல்லாம் 2 வீலர் சேல்ஸ்மேன் இருக்கும். எங்களுக்கு எங்க ஃபார்ம் தாங்க எல்லாம் ஒரு ஓரியன்டா ஒரு ஜாயிண்ட் லீக்கா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லா கோழியுமே எங்ககிட்ட கிடைக்கும். ஓகே, இவங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் கோழி தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல அவங்க நம்பர் வரும். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்லயும் அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான கோழி அவர்கிட்ட வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம பண்ணை மற்றும் தொழில் ரிலேட்டடா நீங்க ஏதாச்சும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுடைய நம்பர் வந்து இந்த ஸ்கிரீன்லயே வரும். அதை நீங்க தொடர்பு கொண்டு நம்ம பண்ணை வீடியோ யூடியூப் சேனல்ல உங்களுடைய பண்ணை பத்தி விளம்பரம் பண்ணிக்கலாம். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். இன்னொரு தம்பி